கர்த்தர் கொடுத்துருக்கிற அற்புதமான ஒரு சக்தி. கற்பனை செய்து பார்க்கணும். நீங்கள் கற்பனை செய்ய செய்ய நீங்கள் எதை சகித்து கொண்டிருக்கிறீங்களோ அது தானாக விலகி போயிடும். இருக்கிற இடத்துல இருந்து கற்பனை செய்து பார்க்கும்பொழுது அந்த கற்பனா சக்தி உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நான் இமேஜினேஷன்ஸ், கற்பனைகளை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக வருகிறேன். ஏன்னா நம்முடைய மனது தான் இந்த இமேஜினேஷன்ஸை உருவாக்குற ஒரு மஷீனாக இருக்கிறது. மைண்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் கிரியேட்டிங் தி இமேஜினேஷன்ஸ். ஏன்னா கர்த்தர் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்யணும்னு சொன்னால், அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒரு அற்புதமான ஒரு எந்திரம், மனது அப்படிங்கிற ஒரு எந்திரத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? மனது முதல்ல ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அந்த மனதுக்குள்ளே தான் தேவன் ஒரு விதையாக, அதுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், ட்ரீம் சீட் அப்படின்னு நான் ஒரு பேரை வச்சுருக்கேன். எனிதிங் விச் காட் ஹேஸ் டு டூ இன் ஆர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், அற்புதங்களாக இருக்கட்டும், நாம் விரும்புகிற காரியங்களாக இருக்கட்டும், நாம் டிசைர் பண்ணுற காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு முதல்ல நம்முடைய மனது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதுக்குள்ளே ஒரு விதையாக தேவன் அதை கொடுக்க விரும்புகிறார். அதை ஒரு ட்ரீம் சீடாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அது கொடுக்கிறார். காட் பிளான்ஸ் தீஸ் பிக்சர்ஸ், அதை ஒரு படமாக, ஒரு ஐடியாவாக, ஒரு யோசனையாக, அல்லது ஒரு நினைவாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிறாரு? அதை விதைக்கிறார். ஒரு விதையாக கர்த்தர் அதை விதைக்கிறார். நம்முடைய மனதிலே விதையாக ஒரு படமாகவோ அல்லது ஒரு யோசனையாகவோ அல்லது ஒரு எண்ணமாகவோ கர்த்தர் அதை நம்முடைய மனதிலே விதைக்கிறார். அதை விதைத்த பிற்பாடு அது கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி அதை நாம் ஒவ்வொரு நாளும் இமேஜின் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இட் ஹேஸ் டு பி அலைன்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். இந்த கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய மனதில் விதைக்கப்படுகிற அந்த ட்ரீம் சீட் கர்த்தருடைய வார்த்தையோடு ஒத்து போக வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி அது நடக்க ஆரம்பிக்கும் போது, அதோடு கூட நாம் அதை எண்ணும் பொழுது, அதை கற்பனை செய்யும் பொழுது, இட் ரியலி ஃபுல்ஃபில்ஸ், அது நிறைவேறுகிற ஒரு வடிவத்தை பெறுகிறது. சில நேரங்களில் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி அது இல்லாமல் நம்முடைய கார்னல் மைண்டில் நாம் யோசித்தோன்னு சொன்னால், நம்முடைய மனுஷீகத்தில் நாம் யோசித்தோன்னு சொன்னால், நம்முடைய சித்தத்தின்படி, நம்முடைய விருப்பத்துக்காக நாம் அந்த எண்ணங்களை நிறைவேற்றும்படியாக அது முயற்சிக்கும் பொழுது, அதை நாம் அப்படி யோசிக்கும் பொழுது, அந்த விதத்தில் நாம் அதை யோசிக்கும் பொழுது, இட் பிகம்ஸ் அ சீட் ஆஃப் டிசாஸ்டர். அது ஒரு அழிவின் வித்தாக அது மாறிவிடுகிறது. when it is not aligned with the word of God, தேவனுடைய வார்த்தையோடு, தேவனுடைய சித்தத்தோடு அது ஒத்து போகாமல் இருக்கும்பொழுது அந்த வித்து என்னவா மாறிடுதுன்னு சொன்னால், ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வித்தாக மாறிவிடுகிறது. இந்த ட்ரீம் சீட், கனவை போல இருக்கிற அந்த வித்தானது நம்முடைய மனதில் விதைக்கப்படும் போது, முதல்ல இட் இஸ் இன்விசிபிள், அது நம்முடைய கண்களுக்கு தெரியாது, நம்முடைய ஐம்புலன்களுக்கு அது புலப்படாது. அது வித்தாக ஏன் நம்முடைய மனதில் அது விதைக்கப்படுகிறது, அது நமக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால், அது வளரும்படியாக, அது கர்த்தருடைய வார்த்தையோடு அலைன் ஆகி, கர்த்தருடைய வார்த்தையோடு அது இணைந்து, அதை நாம் கற்பனை செய்து பார்க்கும்பொழுது, அதற்கு நம்முடைய மனதளவில் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதையே நாம் அறிக்கை செய்யும் பொழுது, அதை நாம் கற்பனையாக பார்க்கும் பொழுது, அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்கிறது. அது எப்போ நிறைவேற ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், the key that unlocks the potential of your dream seed is your imagination.
அந்த வித்து எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனதில் ஒரு விதையாக விழுந்த அந்த வித்து எப்போ அது அன்லாக் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதை நாம் கற்பனை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அதை நாம் இமேஜின் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அதில் இருக்கிற அந்த திறன், அதில் இருக்கிற அந்த வல்லமை, அதில் இருக்கிற அந்த சக்தி எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அந்த வித்து எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அதை நாம் கற்பனை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, when we start imagining the seed that has been sown into our hearts, அப்போதான் அதனுடைய திறனை அது பெறுகிறது. The key that unlocks the incredible potential of your dream seed is your imagination. நாம் அதை குறித்து கற்பனை செய்யும் பொழுது, அதை நாம் தொடர்ச்சியாக எண்ணி பார்க்கும் பொழுது, அந்த விதையானது அப்படியே வளர ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்கள் கனவு விதையின் நம்ப முடியாத திறனை திறக்கும் திறவுகோல் உங்களுடைய கற்பனை. The seed that is a dream seed in you, அது ஒரு கனவு விதையாக நமக்குள்ள வந்துடுது. அது எதை குறித்து வேணாலும் இருக்கலாம். It may be about your future, it may be about your family life, it may be about your financial breakthrough. எதை குறித்து வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம். But it has to be aligned with the word of God. அது கர்த்தருடைய வார்த்தையோடு கர்த்தருடைய சித்தத்தோடு இருக்கும் பொழுது, அந்த ட்ரீம் சீடு, அந்த கனவு வித்து எப்பொழுது அதனுடைய திறன் வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், எது அந்த திறனை அன்லாக் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த பொட்டென்ஷியலை, அந்த கெப்பாசிட்டியை எது அன்லாக் பண்ணுதுன்னு சொன்னால், உங்களுடைய கற்பனை, உங்களுடைய கற்பனா சக்தி, the power of imaginations. நீங்கள் அதை குறித்து கற்பனை செய்யும் பொழுது அந்த வித்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், உங்கள் மனதில் விதைக்கப்பட்ட அந்த ட்ரீம் சீட் அந்த கற்பனை அன்லாக் பண்ண ஆரம்பிக்கிறது. கர்த்தர் தான் நமக்கு அந்த மனதை கொடுத்துருக்கிறாரு. அந்த மனதில் ஒரு விதையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களில் நீங்கள் முன்னேறும்படியாக, நீங்கள் பக்தி விருத்தி அடையும்படியாக, நீங்கள் பெருகும்படியாக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, நீங்கள் சுகமாக இருக்கும்படியாக தேவன் உங்களுடைய மனதில் நீங்கள் விரும்புகிற அந்த காரியத்தை ஒரு விதையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த விதையை அப்படியே நமக்குள்ள வச்சுக்கிறதுக்காக கிடையாது. அந்த விதையை நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு சேர்த்து அதை நாம் இமேஜின் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அதை அப்படியே ஒரு படமாக, ஒரு பிக்சரைஸ் பண்ணி, ஒரு விஷுவலைஸ் பண்ணி, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கனவு விதையை, இந்த ட்ரீம் சீடை ஒவ்வொரு நாளும் நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கனவு விதையை ஒவ்வொரு நாளும் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். ஏன்னா அதோட ப்ராசஸே அதுதான். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விதையை அப்படியே வச்சுக்கிறதுக்காக கிடையாது. அதை ஒவ்வொரு நாளும் பிக்சரைஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அதை படமாக பார்க்கணும், அதை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கணும், அதை குறித்து தியானம் உண்டாகணும், அதை குறித்து இதுதான் எனக்கு தேவை, இதை குறித்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு நாள் இதை அடைய போகிறேன், இதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், அதை நோக்கி நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் கர்த்தர் நான் நினைக்கிற இந்த நினைவை நிறைவேற்ற போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அதை இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை கற்பனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கற்பனை சக்தியை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்குறாரு. அந்த விதையை கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், அதை இமேஜின் பண்ணுறதுக்காக தான், அதை கற்பனை செய்து பார்ப்பதுக்காக. ஒருவேளை இப்போ தெரியாது, ஐம்புலன்கள் ஒருவேளை அது தெரியவே தெரியாது. இமேஜினேஷனோட டெஃபினேஷன் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, the act or the power of forming a mental image of something not present to the senses. புலன்களுக்கு அது ஒரு நாளும் வெளிப்படாது. நீங்கள் கற்பனை செய்யும் போது உங்கள் கையில் அது இருக்கவே
இருக்காது. ஐம்புலன்களால் அதை பார்க்க முடியாது, கண்களால் நேக்கட் ஐஸால் அதை பார்க்க முடியாது, கைகளால் அதை ஒருவேளை தொட முடியவே முடியாது, அதை உங்களால் ஒருவேளை அனுபவிக்கவே முடியாது. ஆனால் யூ ஆர் இமேஜினிங் இட். அந்த வித்து உள்ள வந்த பிற்பாடு அதை அப்படியே லிமிட் பண்ணி வச்சிடல, அதை அப்படியே பொத்தி பொத்தி வச்சிடல, அதை அப்படியே உள்ள பீரோக்குள்ளே போட்டு அமுக்கிடணும்னு கிடையாது. யூ ஆர் ஸ்டார்டிங் டு இமேஜின் இட். ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சூழ்நிலைக்கு மாறாக வரலாம், வியாதிகள் மாறாக எழும்பலாம், பிரச்சனைகள் விரோதமாக எழும்பலாம், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த விதைக்கப்பட்டிருக்கிற இந்த விதை ஒரு நாளும் அமைதியாக இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் அதை குறித்து ஒவ்வொரு நாளும் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் இட். ஒவ்வொரு நாளும் அதோடு கூட அதை நோக்கி பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் there is a day when this imagination is going to fulfill. ஒரு நாள் வரப்போகிறது, நான் இமேஜின் பண்ணுற காரியம், ஏன்னா அது ஒரு ப்ராசஸ். நான் இமேஜின் பண்ண 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 அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், அதை கிட்ட நான் போய்கிட்டே இருக்கிறேன். சில பேர் யோசிப்பாங்க, இந்த இமேஜினேஷன் கற்பனை செய்கிறது ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்குல்ல, அது ஒரு மாயை மாதிரி இல்லை, அது எப்படி அது இமேஜின் பண்ணால் நடந்துருமா? அது வேத பகுதியை வாசிப்போம். ரோமர் 1:21 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். They spoil their mind, they spoil their thoughts, they spoil their imagination. எப்படி? they know their God. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், that means they have the seed. அவங்களுக்குள்ள மனதில் இந்த விதை விதைக்கப்பட்டாச்சு. கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்குறாங்க. எப்போல்லாம் சபை திறக்கப்படுதோ முதல்ல வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிடுறாங்க? they are very disciplined, they are hearing the word every day. ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்குறாங்க, வசனத்தை உட்கொள்ளுகிறாங்க. ஆனால் their mind is not filled with the word. அவருடைய மனதானு வார்த்தையாலே நிரப்பப்படவில்லை. வார்த்தையாலே நிரப்பப்படாததுனால வேதம் சொல்லுகிறது, தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். they spoil their imagination, they spoil their mind. கர்த்தருடைய வசனத்தினாலே அவருடைய இருதயமானது நிரப்பப்படவில்லை, அவருடைய மனதானது நிரப்பப்படவில்லை. லூக்கா 6:45 வாசிக்கிறோம், a good man stores good things in his heart. நல்லவன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலே நல்லவைகளை. இந்த மனதில் கர்த்தருடைய வார்த்தையை நிரப்பும்படியாக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நிரப்பாததுனால என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், அவருடைய இருதயமாக இருக்கட்டும், அவருடைய மனதாக இருக்கட்டும், அவருடைய வார்த்தையாக இருக்கட்டும், அவங்க வாயின் வார்த்தைகளாக இருக்கட்டும், எதுவுமே கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்படாமல் இருக்கிறதுனால உலகத்தினுடைய காரியங்கள், கவலைகளாக இருக்கட்டும், பாரங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், அவள் போராடுகிற காரியங்களாக இருக்கட்டும், பொருளாதார கஷ்டங்களாக இருக்கட்டும், இதாலே இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால கர்த்தருடைய வசனம் அவங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு பாருங்க, அது வெளியே வர்றது கிடையாது. இருதயம் முழுக்க கவலையும் கஷ்டமும் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் கவலையை பற்றி பேச்சு, எப்போ பார்த்தாலும் பயத்தை பற்றி பேச்சு, எப்போ பார்த்தாலும் சூழ்நிலையை பற்றி பேச்சு. கர்த்தருடைய வசனம் உள்ள விதை அப்படியே கிடக்கு. இட் ஹாஸ் நெவர் கம் அப். அது ஒரு நாளும் அவருடைய சிந்தைக்குள்ள வரவே இல்லை. சிந்தைக்குள்ள வந்தாதான் அது வாயில வரும். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிந்தையினாலே வீணரா. அப்படின்னா they doesn't have the capacity to imagine anything. எதை குறிச்சும் அவங்களுக்கு கர்த்தருடைய அந்த வித்தை குறித்த, அந்த ட்ரீம் சீடை குறித்து, அந்த கனவு விதையை குறித்த ஒரு கற்பனையும் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு கற்பனையெல்லாம் எதை குறித்து இருக்கிறது? கவலையை குறித்து தான் இருக்கு. என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை சாப்பிடுவோம், எப்படி ஃபீஸை கட்டுவோம், இதை குறித்து கவலைகள் இருக்கிறதுனால கர்த்தருடைய வசனமாகி அந்த வித்து மனதில் இருந்து அது கற்பனை செய்யாததுனால சிந்தையிலே
most of the people spoil their life because they doesn't imagine the word. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை குறித்து போயிட்டு, இப்போ சபையில் கேட்குறது ஒரு பக்கம், வீட்டில் போய் தனியாக உட்காந்து இங்கே ஆமென் வந்துடும், இங்கே அல்லேலூயா வந்துடும், இங்கே கிளாப் வந்துடும். ஆனால் வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்த பிற்பாடு பேசின இந்த காரியங்களை இமேஜின் செய்து பார்க்க வேண்டும். அவர் எனக்கு சுகம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவருடைய தழும்புகளாலே சுகமானோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆவேன் ஈசாக்கை போலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையும் கிருபை எனக்கு பின்பாக தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறாரு, அவர் எனக்கு சகாயராக இருக்கிறாரு, அவர் எனக்கு துணையாக இருக்கிறாரு. சிலுவையின் மூலமாக எனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற காரியங்கள் கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, எந்த மனிதனுடைய இருதயத்துக்கும் அது தோன்றதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வீட்டில் உட்கார்ந்துட்டு நம்ம கற்பனை செய்யும் பொழுது நீங்கள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதம், நீங்கள் விரும்புகிற அந்த அற்புதத்துக்கு நீங்க கற்பனை செய்து பார்க்கும்போது அது வழிவகுக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இது இமேஜினேஷன் அல்லது இந்த கற்பனை அப்படிங்கிறது ஒரு 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 ஃபேண்டசி கிடையாது. அது ஒரு மாயையான ஒரு காரியம் கிடையாது. அப்படி நம்ம நினச்சோம்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு நாளும் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணிக்கிற காரியங்களை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் கர்த்தருடைய விதையை நாம் தியானிக்காமல், அதை கற்பனை செய்து பார்க்காம தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாம் அடைய முடியவே முடியாது. இமேஜினேஷன் இஸ் லைக் கன்செப்ஷன். இந்த கற்பனை செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ நமக்கு கிடையாது, ஆனால் we are being pregnant by the word of God. நம்ம கற்பனை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வசனமானது, கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு வித்தாக விதைக்கப்பட்ட உடனே நாம் கர்ப்பம் தரிச்சாச்சு. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாம் பெற்று கொண்டாச்சு. இப்போ அதை கண்ணால் பார்க்கணும்னு சொன்னால் அதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதை பிக்சரைஸ் பண்ணி நாம் பார்க்கணும். Imagining is seeing in your mind the dream that God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கனவு விதையை கற்பனையாக பார்ப்பது. சுகத்துக்காக ஜெபம் பண்றோம், ஆனால் என்னைக்காவது have you ever seen yourself healed? சுகத்துக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். எப்பயாச்சு நான் சுகமானா எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம கற்பனை செய்து பார்த்துருக்குறோமா? Have you ever imagined how we would be after the healing happens to us? நமக்கு ஒரு சுகம் நடந்த பிற்பாடு நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத கற்பனை செய்து பார்த்துருக்குறோமா? I tell you, do it. அதை கற்பனை செய்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு அலைன் பண்ணி அதை இமேஜின் பண்ணும்போது, அதை கற்பனை செய்து பார்க்கும்பொழுது நீங்கள் விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கிறது. சக்சஸ் வேணும் ஆண்டவரே, செழிப்பு வேணும் ஆண்டவரே அப்படி நம்ம ஜெபம் பண்றோம். we pray for prosperity. Have you ever seen yourself prosperous? நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னா இப்படி ஆயிடுவேன், நான் சக்சஸ் அடைஞ்சிட்டேன்னா இப்படி ஆயிடுவேன். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அதை பெறுவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த வெற்றியை நான் பெறுவேன் அப்படிங்கிறத கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதுதான் கன்செப்ஷன். ஒரு பெண்மணி கருத்தரித்த உடனே she has an imagination about the child which is going to born. இந்த குழந்தை எப்படி இருக்கும், இந்த குழந்தை அப்பா மாதிரி இருக்குமா, இந்த குழந்தை அம்மா மாதிரி இருக்குமா, அவருடைய மூக்கு எப்படி இருக்குமா, இவருடைய காது எப்படி இருக்குமா அப்படிங்கிறத அந்த தாயானவள் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாள். இந்த பிள்ளையை வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த பிள்ளைக்கு வந்து இந்த வேலையை பார்த்தா நல்லா இருக்கும், இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணால் நல்லா இருக்கும், இந்த பிள்ளையை வந்து அந்த காலேஜில் நம்ம படிக்க வைக்கணும், இந்த பிள்ளைக்கு வந்து அந்த ஊரில் மாப்பிள்ளையை பார்க்கணும், இந்த பிள்ளை வந்து அந்த ஊரில் செட்டில் ஆகணும். எப்போ பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவ கன்சீவ் ஆன உடனே she starts imagining about the child. இந்த காலத்தில் கல்யாணம் ஆன உடனே என்ன பண்ணிடுறாங்க, எந்த ஸ்கூல்னு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி வச்சிடறோம்,
ஏன்னா நம்ம இமேஜினேஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. They start picturizing, they start visualizing what they need it in the future. எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும் போது லாஸ்ட் ஸ்டெப்பை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது இங்கே போய் முடியும், இதுதான் எனக்கு தேவையாக இருக்கிறது, அதை குறித்து நான் இப்போதே கற்பனை செய்து பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு என்ன பண்ணிடுறாங்க? We start imagining. That's completely biblical. கர்த்தர் தான் நமக்கு அந்த மனதை கொடுத்துருக்காரு. ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்ட் இஸ் மைண்ட். அந்த மைண்டில் கர்த்தர் கொடுக்குற காரியங்கள் தான் இந்த இமேஜினிங். 2 காரியங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன் கர்த்தர் இதை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தான் கர்த்தர் நமக்கு இந்த ஆற்றலை, இந்த திறனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், மக்கள் தங்களே லிமிட் பண்ணிடுவாங்க. தே டோன்ட் இமேஜின். தங்களையும் லிமிட் பண்ணி கர்த்தரையும் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு லிமிட்டட் காடாக மாற்றிடுறது. ஏன்னா அவங்க கிரவுண்ட் லெவலில் மாத்திரம்தான் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அவங்க இருக்கிற அந்த நிலையை மாத்திரம்தான் யோசிக்கிறது. அவங்களால இது முடியாது, அவங்களால இதை சாதிக்க முடியாது, என்னால் இது முடியவே முடியாது, நான் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன், படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறேன், ஒரு பின்னணி பெரிய பின்னணி கிடையாது, எனக்கு அந்த லாங்குவேஜ் ஸ்கில் கிடையாது அப்படின்னு தங்களே லிமிட் பண்ணி, தாங்களே லிமிட் பண்ணதுனால கர்த்தரையும் ஒரு லிமிட்டட் காடாக மாற்றிடுறாங்க. they don't imagine according to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் படி அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை அவங்க பாதியை தான் விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு விதையா வாங்கிக்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தையை, ஆனால் அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ப்ராசஸ் என்ன பண்ணுறது கிடையாது, செய்யறது கிடையாது. People limit themselves in their imagination and also see God as a limited God. தங்களையும் லிமிட் பண்ணிட்டு கர்த்தரை என்ன பண்ணிடுது, அவரையும் ஒரு எல்லைக்குள்ளாக வைத்துருவாங்க. இவங்களால முடியலனால கர்த்தராலும் முடியாது, இவங்களால் அடைய முடியாதுன்னா கர்த்தராலும் அடைய முடியவே முடியாது. If they are helpless, they think that God is also helpless. இவங்களால சாதிக்க முடியாதுன்னா கர்த்தராலும் அது பெருசாக அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு தங்களுக்குள்ளே அவங்க அந்த டிசாஸ்டர் சீடை விதைச்சிக்கிறாங்க. The dream seed which has been preached or which has been read in the Bible becomes a seed of disaster. எப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்களே லிமிட்டடாக மாற்றும் பொழுது, கர்த்தரையும் இவங்க விருப்பத்தின்படி அவங்க கார்னல் மைண்ட் படி கர்த்தரையும் லிமிட் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுது, அந்த கர்த்தர் விதைத்த அந்த ட்ரீம் சீட் டிசாஸ்டர் சீடாக மாறிடுது. பட் காட் இஸ் நாட் லைக் தட். கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. ஆதியாகமம் 17:1 நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஐ எம் த காட் ஹூ இஸ் எல் ஷடாய். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை லிமிட் பண்ணவே முடியாது. எந்த விதத்திலையும் அவரை என்ன பண்ண முடியாது, லிமிட் பண்ணவே முடியாது. He is a sovereign God. He is an almighty God. He is a God of El Shaddai. அவரால் சந்திக்க முடியாத தேவைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. He is the source of everything. அவரால் சுகப்படுத்த முடியாது, அவரால் செய்ய முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதை வாயை திறந்து நல்லா பேசிடுவாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு வரும்போது they limit God. இல்லை தெரியுமா, டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? டாக்டர் ரிப்போர்ட் இது ரொம்ப முடியாது, இதுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, இட்ஸ் அ லாஸ்ட் ஸ்டேஜ். கர்த்தர் சொல்கிறாரு, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய வசனம் சொல்லுது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்க. He reigns everything. எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 135:6 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் பூமியின் ஆழத்திலும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. He rules everything. எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். எல்லா ஆசீர்வாதத்துக்கு அவர் தான் காரணராக இருக்கிறார். எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரால் சந்திக்க முடியாத தேவை என்பது ஒன்றுமே கிடையவே கிடையாது. He is an unlimited God in every way.
எல்லா விதத்திலும் அவர் அன்லிமிட்டெட் காட். சுகமாக இருக்கட்டும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுறதா இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் அன்லிமிட்டடாக செய்ய முடியும். நாம் எப்படி லிமிட் பண்ணுறோம்னா, நம்முடைய கற்பனையினால நாம் அவரை லிமிட் பண்ணிடுறோம். நம்ம சூழ்நிலைகள்னால, நம்முடைய பிரச்சனைகள்னால, நமக்கு இருக்கிற பலவீனங்கள்னால, நம்முடைய மனதில் வருகிற அந்த கற்பனையினாலே நாம் கர்த்தர் என்ன பண்ணிடுறோம்? லிமிட் பண்ணிடுறோம். நம்மளால முடியலன்னா கர்த்தரால் என்ன பண்ண முடியாது? முடியவே முடியாது. நோ, தட்ஸ் நாட் த வே. உங்களால் முடியலைன்னா அவரால் நிச்சயமாக முடியும். எப்போ நீங்கள் முடியாதுங்கிற எல்லைக்கு வந்துட்டீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கற்பனையை நீங்கள் பெருசாக்கி, என்னால் முடியாது ஆனால் என்னை உண்டாக்கினவரால் முடியும், என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியாது ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதை என்னால் செய்ய முடியும். இந்த டாக்டர்ஸால முடியாது, இந்த ரிப்போர்ட்ஸ் ஒருவேளை நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்ததுனால, அவருடைய ரத்தத்தினால அது எல்லாமே செஞ்சு முடிச்சிரும். ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு இமேஜின் இன் தட் வே. என்னால் முடியாதுதான், என்னால் அடைய முடியாதுதான், என்னால் இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாதுதான், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் முடியும். உங்கள் கற்பனையை அப்படி என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தினால முன்னோக்கி செல்ல வேண்டும். ஹவு டு யூஸ் திஸ் இமேஜின்? இந்த கற்பனையை நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த, கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு கர்த்தர் 2 காரியங்களை இந்த மனதில் நம்ம கொடுக்குறாரு. மனதில் 2 காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஃபங்க்ஷன்ஸ், அந்த மனதுடைய ஃபங்க்ஷன்ஸை 2 காரியங்களால் வைக்கிறார். ஒன்று கீப்பிங் த மெமரி, நமக்கு ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு ஒரு பகுதி இந்த மனதில் இருக்குது. இன்னொன்று இமேஜினேஷன்ஸ். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள். ஒன்று ஞாபகத்தில் வைக்கிறது, கீப்பிங் த மெமரி, அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் இமேஜினேஷன்ஸ். இந்த மனது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை வைக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம மெமரைஸ் பண்ணுறது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஞாபகத்தில் இருக்கிற காரியங்களை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்? கற்பனை செய்து பார்த்து கொண்டு இருப்பது. இந்த மெமரி என்ன செய்யும்னு சொன்னால், இந்த ஞாபகம், நம்முடைய மனதில் இருக்க அந்த ஞாபகத்திறன் அல்லது the capacity of having memorizing everything, அது என்ன செய்யுதுன்னா, the memory will take a photograph, அது ஒரு பிக்சராக மாற்றிடுது. அந்த ஞாபகத்தில் என்ன வந்துடுது? படம், ஒரு படமாக அப்படியே பண்ணிடுது. நம்ம மனதில் அது பதிஞ்சு ஒரு ஃபைலாக என்ன பண்ணிடுது? மாறிடுதா இல்லையா? 10 வருஷம் முன்னாடி எங்கள் அத்தை பையனுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வி ரிமெம்பர் இட். நம்ம ஞாபகத்தில் என்ன வந்துடுது? என் அத்தை பையனுக்கு 10 வருஷம் முன்னாடி அவன் என்ன சூட் போட்டிருந்தான், என்ன டை கட்டியிருந்தான், என்ன ஷூ போட்டிருந்தான், அவன் மனைவி என்ன சேலை கட்டியிருந்தா, என்ன கலரில் கட்டியிருந்தா, 10 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன பிரியும்? நல்ல தெரியும். ஏன்னா நம்முடைய மனதில் அது ஸ்டோர் ஆயிடுச்சு, நம்முடைய ஞாபகத்தில் அது இப்போ இருக்குது. அது ஒரு ஃபைலாக மாறிட்டு, இட் ரீப்ளேஸ் த பிக்சர் ஆஃப் யுவர் பாஸ்ட். மெமரி என்ன செய்யுது? மனதில் இருக்கிற மெமரி என்ன செய்யுது? ஒரு ஃபோட்டோவாக உட்காந்து அது ஃபைலாக மாறி அந்த பிக்சர்ஸை ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு சொன்னால், பாட்டி வீட்டுக்கு போகிறீங்கன்னா பாட்டி வீட்லேயும் இதை பற்றி உங்களால் பேச முடியும். ட்ராவல் பண்ணிவிட்டு யார் கூட சொந்தக்காரர் கூட போகிறீங்கன்னு சொன்னால், எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பண்ணுது? உங்கள் மைண்டில் அது ஞாபகத்தில் இருக்கிறதுனால அந்த பிக்சர்ஸை உங்கள் மனது, உங்கள் ஞாபகம் திரும்ப திரும்ப என்ன பண்ணுது? கடந்த காலத்தை குறித்து அது ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இந்த இமேஜினேஷன் என்ன செய்யுதுன்னு சொன்னால், யுவர் இமேஜினேஷன்ஸ் கிரியேட்ஸ் அண்ட் ப்ரீப்ளேஸ் த பிக்சர்ஸ் தட் யூ வாண்ட் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். இந்த மெமரி என்ன செய்யுது? கடந்த காலத்தில் இருக்கிற இந்த சம்பவங்கள், கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை உங்கள் ஞாபகத்தில் கொண்டு ஒரு பிக்சராக மாற்றி, ஒரு ஃபைலாக மாற்றி, அதை என்ன செய்யுது? உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அது கொடுக்குது. ஆனால் இந்த இமேஜினேஷன் என்ன செய்யுது? இந்த கற்பனை என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது ப்ரீப்ளே பண்ணுது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு படமாக இது காண்பிக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத படமாக காண்பித்து, உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன வேணும்? சுகம் வேணுமா? கர்த்தருடைய வசனத்தை கேட்ட உடனே
சுகத்தை குறித்த ஒரு படம் உங்களுக்கு இந்த கற்பனை ப்ரீப்ளே பண்ணுது. அது அடையலை, அது இன்னும் சுகம் ஆகலை, இன்னும் கைக்கு வரல, உங்கள் கண்ணால் நீங்கள் அதை பார்க்கல. ஆனால் இது மெமரி மாதிரி கிடையாது. மெமரி ஏற்கனவே நடந்த காரியங்களை குறித்து படத்தை வச்சிருக்கிறது. ஆனால் இந்த கற்பனை சக்தி என்ன செய்யுது, உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன வேணுமோ அதை ப்ரீப்ளே பண்ணுது, அதை காண்பிக்குது. நீ சுகமாயிட்டனா இப்படி இருப்ப, நீ வீடு கட்டிட்டேன்னு சொன்னால் உன் வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங் இங்கே இருக்கும், நீ வீடு கட்டிட்டேன்னு சொன்னால் உன் டைனிங் ஹாலில் இந்த டேபிள் இங்கே இருக்கும், லிவிங் ரூமில் கவுச் இந்த பக்கம் வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு படமாக உங்களுடைய மனதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த இமேஜினேஷன் காண்பிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன்ல, கல்யாணத்துக்கு குழந்தை பிறந்த உடனே என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்கும் அப்படிங்கிறத அந்த தாய் கர்ப்பம் தரித்த உடனே கற்பனை செய்த உடனே அந்த தாய்க்கு எத்தனை பேர் எங்கேருந்து கேட்டாலும் அந்த தாய் கேட்காம சொல்லிடுவா. என்ன சொல்லிடுவா, பிள்ளைய நான் அந்த ஸ்கூலில் தான் சேர்க்கலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா அவளுடைய மனதில் அந்த கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் குழந்தை பிறக்கலை, ஆனால் அவளுடைய மனதில் கற்பனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. இல்லை அந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூலு, அந்த இடத்துல இருக்க அந்த ஸ்கூலு, அவள் அந்த ப்ரொஃபஷனில் படிப்பா, அந்த ஊரில் போய் செட்டில் ஆக போகிறா, அதுதான் நான் விரும்புகிறேன், அதுதான் என் விருப்பம், அதை தான் நான் யோசித்து வச்சுருக்கேன், அதுதான் அவளை குறித்து நான் பிளானாக இருக்குது அப்படிங்கிறத எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா, யாருக்கிட்டவும் பேசிக்கிட்டே இருப்பா. தட் இஸ் தி பவர் ஆஃப் தி இமேஜினேஷன். உங்களுடைய தேவைகள், ஆசீர்வாதங்கள், உங்களுடைய அற்புதங்கள் எது தேவையாக இருக்கிறதோ, தி இமேஜினேஷன் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். மனதளவில் நாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. 1 சாமுவேல் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். சவுல்கிட்ட தாவீது சொல்கிறான். என்ன சொல்கிறான், நான் காட்டில் ஒரு முறை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது என் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு முறை ஒரு சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன செய்கிறான், he is bringing back his memory. அவனுடைய அந்த ஞாபகத்துக்கு, அவனுடைய மனதுக்கு அந்த பாஸ்டில் நடந்த, கடந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவம் அது பிக்சராக இப்போ அவன் மனதில் என்ன இருக்கு, மாறி இருக்கு. அந்த பிக்சரைஸ்ட அந்த ஃபைலை இப்போ சவுல் முன்னாடி ஓப்பன் பண்ணுறான். சவுல் சொல்கிறான், எப்பா நீ சின்ன பையன்ப்பா, நீ போய் சண்டை போட முடியாது, உனக்கு யுத்தம் தெரியாது, நீ போய் அவன் 9 அடியில் இருக்கான், அவனை போய் நீ கொல்ல முடியாது, அவன் பெரிய ஜைஜான்டிக் ஃபிகரு, ராட்சதான் அவன், நீ 3 அடியில் இருக்க, நீ போய் அவன்கிட்ட சண்டை போட முடியாதுன்னா, இல்லை இவன் சொல்கிறான், எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு ஒரு சம்பவம் வருது, என் மனதில் ஒரு பிக்சர் இருக்குது. ஒரு முறை நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சு, ரெண்டும் ஒரு மந்தையில் இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. நான் அதை பின்தொடர்ந்து போனேன், நான் அதை அடித்தேன், அதோடைய வாயை கிழித்தேன், என் ஆட்டுக்குட்டியை அது வாயிலிருந்து தப்பு வச்சு கொண்டாந்து கொடுத்தேன், இன்றைக்கி என் ஆட்டுக்குட்டி சுகமாக இருக்குது, காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பெற்ற வெற்றியை சொல்லிட்டு, அவன் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ப்ரீப்ளே பண்ணி அவன்கிட்ட சொல்லிடுறான். சவுல்கிட்ட சொல்கிறான், பெற்ற வெற்றியை சொல்லிட்டு என்ன வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி வச்சிருக்கிறத சவுல்கிட்ட என்ன பண்ணுறான், சொல்கிறான். என்ன சொல்கிறான் அவன், 36வது அதிகாரம் 2வது பகுதியிலிருந்து வாசிக்கும் போது அவன் சொல்கிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் அவைகளின் ஒன்றை போல இருப்பான். அவன் சொல்கிறான், இல்லைப்பா நீ சாகடிக்க முடியாது இவனை. இவன் சொல்கிறான், இல்லை, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியானோ அந்த சிங்கத்தை எப்படி கொன்னேனோ, அந்த கரடி எப்படி கொன்னேனோ, அதே மாதிரி நான் இவனையும் கொல்லுவேன். அவன் இன்னும் செய்யவே இல்லை.
அவனுக்கு மெமரியில் இருக்கிற அந்த பிக்சரை காமிச்சு அவன் சொல்றான், அந்த சிங்கத்தை எப்படி கொன்னேனோ, அந்த கரடி எப்படி கொன்னேனோ, இந்த கோலியாத்தையும் நான் கொல்லுவேன். அந்த பேட்டில் ஃபீல்ட்ல he is exercising the imagining power that he has. அவனுக்குள்ள இருக்கிற அந்த கற்பனையை அவன் வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், this is from the Lord, கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு, இதை கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவனுக்கு நல்லா தெரியும். அவர் கூட இருக்கிறதுனால இந்த கோலியாத்தின இந்த சேனையே எதிர்த்து வந்தாலும் நான் இந்த சேனையை ஜெயிச்சிருவேன். ஏன்னா என் கூட இருக்கிற தேவன் உண்மை உள்ளவர். என்கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என் கூட ஐக்கியத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் கூட என்கிட்ட பேசினாரு. அவனுக்கு அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோட ஒரு நெருங்கிய உறவு அவனுக்கு இருந்ததுனால அவனுக்குள்ள ஒரு பலன், அவனுக்குள்ள ஒரு தேவனோடு கூட இருக்க அந்த ஐக்கியம் ரொம்ப நெருங்கி இருக்கிறதுனால அவன் சொல்றான், நான் ஏற்கனவே இதெல்லாம் யோசிச்சு தான் இங்கே வந்திருக்கிறேன். அவனா சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவர்களைப் போல ஒரு நாள் இருப்பான். பின்னும் தாவீது 37வது வசனம், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார். ஒன்றுமே நடக்கல, இன்னும் பேட்டில் ஃபீல்டுக்கும் அவன் போகவே இல்லை. ராஜா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய இமேஜினேஷனை என்ன பண்ணுறான், அவன் ப்ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கான். எதெல்லாம் அவனுக்கு தேவையாக இருக்கிறதோ, எதெல்லாம் அவன் செய்யணும்னு விரும்புகிறானோ, எந்த ஜெயத்தை அவன் பெற வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை என்ன பண்ணுறான், அவன் கற்பனையிலே வளர்த்து அந்த வளர்த்த கற்பனையை வாயினால பேசிக்கிட்டே இருக்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கர்த்தர் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு சக்தி கற்பனை செய்து பார்ப்பது. உங்கள் எதிர்காலத்தில் எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதை என்ன செய்யணும், கற்பனை செய்து பார்க்கணும். அது ஒருவேளை இப்போ கையில் இருக்காது, இப்போ ஒருவேளை நாம் அதை நெருங்க முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் கற்பனை செய்வதுக்கு காசா பணமா? கற்பனை யார் வேணாலும் என்ன பண்ணலாம், இருக்கிற இடத்துல எங்கே இருந்து வேணாலும் கற்பனை செய்யலாம். ரெஸ்ட் ரூமில் கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம். நம்ம எதை விரும்புகிறோம், நம்ம எதை அடைய விரும்புகிறோம், நாம் எதை அச்சீவ் பண்ண விரும்புகிறோம், நம்ம எதை பெற விரும்புகிறோம், நம்ம எங்கே போய் நிற்கணும்னு விரும்புகிறோம், அதை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கற்பனை செய்து பார்க்கும்பொழுது அந்த கற்பனா சக்தி உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும் பொழுது. ஸோ imagination is the wonderful tool that God has given into our hands. இன்னொரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, யோசேப்புக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரீம் சீடை கர்த்தர் கொடுத்துட்டார். என்ன ட்ரீம் சீடு? தகப்பனும் தாயும் சகோதரர்களும் உனக்கு முன்பாக வந்து வணங்குவார்கள். மற்ற எல்லாம் கட்டும் கீழே விழுந்துருது, இவன் கட்டு மட்டும் கீழே விழுகல. கர்த்தர் ஒரு ட்ரீம் சீடை அவனுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, விதைச்சிட்டார். இந்த ட்ரீம் சீடை கர்த்தர் விதைச்ச உடனே the dream seed takes a time and gives a time to the person to imagine. இந்த ட்ரீம் சீட் ஒரு நபருக்கு கொடுத்த உடனே அது ஓவர் நைட்டாக அப்படியே நிறைவேற ஒரு காரியமும் கிடையாது. நீங்கள் கற்பனை செய்த உடனே, நான் இப்போ கற்பனை செஞ்சுட்டேன் உடனே அது வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அந்த கனவு விதையானது விதைக்கப்பட்ட உடனே அது உங்கள் மனதுக்கு போகிறது. நீங்கள் அதை கற்பனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது அந்த தியானம் அப்படிங்கிறது தான், மெடிடேஷன் அப்படிங்கிறது தான் கற்பனையாக இருக்கிறது. யூ ஆர் ஆஸ்க்ட் டு மெடிடேட் இட். உங்களுக்குள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால், ஒரு ட்ரீம் சீடை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால், யூ ஹாவ் அ டியூட்டி டு மெடிடேட் இட் டே அண்ட் நைட். இரவும் பகலும் அதை விட்டு ஒரு நாளும் கண்களை பிரிக்கவே கூடாது, எடுக்கவே கூடாது. உங்கள் வேலையை என்ன, பிரச்சனை வரதா பரவாயில்ல, நான் இதை தியானிச்சுட்டு இருக்கேன். போராட்டம் வரதா பரவாயில்ல, நான் இதை கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
சண்டைக்கு வராங்களா, பரவாயில்ல நீ போட்டுக்கோ, நான் என் வேலையில் மும்முரமா நான் இருக்கேன். பேங்க்கில் பணம் குறையுதா, பரவாயில்ல, கர்த்தர் சொல்லிட்டார், எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு, நான் அதையே தான் தியானிச்சுக்கிட்டு இருப்பேன், அதே தான் மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். யோசேப்புக்கு அப்படி ஒரு ட்ரீம் சீடை கர்த்தர் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, ஒன்றா நான் உயர்த்த போகிறேன், உன் தகப்பனுக்கு முன்பாக, உன் தாய்க்கு முன்பாக, உன் சகோதரர்களுக்கு முன்பாக, உன் குடும்பத்தாருக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு வித்து, கனவு வித்தை அவனுக்கு கொடுத்துட்டார். ஒரு சொப்பனமாக கொடுத்துட்டார், ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்துட்டார். He chose to believe it and saw himself destined for the throne. அவன் அது ஒவ்வொரு நாளும் பேச ஆரம்பிச்சிட்டான். அண்ணன் தம்பி அப்படியே திருப்பிக்கிட்டு போகிறான். அவனை அதை பற்றி என்ன பண்ணுவேன், அவன் அதை குறித்து பயப்படவே இல்லை, அவனுக்குள்ள ஒரு குழப்பமும் வரவே இல்லை. He chose it. அவன் என்ன பண்ணிட்டான், அதை மும்முரமாக அதை தியானிக்க ஆரம்பிச்சிட்டான். He chose to believe it. அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் கொடுத்த அந்த ட்ரீம் சீடை எங்கே இருக்கான், இப்போ வீட்டில் புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கான், தள்ளப்பட்டு தான் இருக்கிறான். அப்பா அம்மா கூட இவன் கனவை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நீ எங்கள் மேலே அதிகாரம் செலுத்த போறியா அப்படிங்கிற எண்ணம் அப்பா அம்மாவுக்கு வந்த பிற்பாடும் அதை கூட அவன் மைண்டில் ஏற்றிக்கிறவே இல்லை. அவன் அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சான். ஆனால் கொடுத்தது யாரு, கர்த்தர். கர்த்தர் கொடுத்ததுனால அவன் முழு வீச்சு அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான், அதை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் டெஸ்டினி என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் லக்கு என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் சேர போகிற இடம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை ஒவ்வொரு நாளும் அண்ணன் பேசினாலும் பரவாயில்ல, தம்பி பேசினாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு டெஸ்டினியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அந்த டெஸ்டினியை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். யார் என்கிட்ட என்ன பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் என் கற்பனையை நிப்பாட்ட மாட்டேன். He started to imagine ஃபுல்லாக இரவும் பகலும் எங்கே பார்த்தாலும் யார் என்ன பண்ணாலும் வீட்டில் எல்லாம் அவன் கூடி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கட்டு மட்டும் கரெக்டாக நிற்குதாமே, நம்மளதெல்லாம் கீழே விழுந்துருதாமே. சூரியனும் சந்திரனுமாகும், நானும் அம்மாவும் கூட போய் நாங்கள் விழ போகிறோன்னு அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. இவன் அதெல்லாம் காதில் வாங்கிக்கிறவே இல்லை. ஏன்னா அவன் லக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இருக்கிற இடத்துல எங்கேயாவது பின்னாடி ஒதுக்குப்புறத்தில் அவனுக்கு ரூமை கொடுத்துருப்பாங்க, அந்த ஒதுக்குப்புறத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் டெஸ்டினியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கண்ணை விழிச்சு பார்க்குறான். அப்பா சொல்கிறாரு, போய் அண்ணன் தம்பிங்களுக்கு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வானான்னா அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இவன் மேலே பொறாமப்பட்டு குழிக்குள்ளே தள்ளிடுறாங்க. ஆனால் he never stopped his imagination. அவன் கற்பனை குழிக்குள்ளே இருந்தும் அவன் கற்பனை அவன் நிப்பாட்டவே இல்லை. அவன் சொல்கிறான், இந்த குழி, இந்த அந்தகாரம், இந்த இருள், இந்த புறக்கணிப்பு, இந்த தள்ளப்படுதல் என் கற்பனையை தடுத்து நிற்கவே முடியாது. அவன் சொல்கிறான், இந்த குழி எனக்கு தற்காலிகமானது, நான் இருக்க வேண்டிய இந்த குழி கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் எனக்குள்ள ஒரு விதையை விதைச்சிருக்கிறாரு, ஒரு கனவு விதை எனக்குள்ள இருக்கிறது, நான் அதை நோக்கி பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த குழியானது தற்காலிகமானது, தக்க நேரத்தில் கர்த்தர் என்னை கொண்டு போய் அரண்மனையில் வைப்பார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் குழி வந்தாலும் குழிக்குள்ளன்னு சொல்லுங்கள், அரண்மனை எனக்காக ரெடியாக இருக்குது. அரண்மனையை நோக்கி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் ட்ராவல் அதை நோக்கி போயிட்டுருக்கு. 140 வேகத்தில் நான் ஹைவேல போய்கிட்டு இருக்கேன். குழி வரலாம், குண்டு வரலாம், என்ன வந்தாலும் பரவாயில்ல, இது என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கே வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இதில் கொடுத்தது எல்லாமே வாக்கு தத்தம் தான், அதெல்லாம் எனக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அது ஒன்றொன்னா என் மனதில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன், என் கற்பனையில் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு இடையூறாக குழி வந்தா என்ன, எது வந்தா என்ன, அது என் ஸ்பீடை நிறுத்தவே முடியாது. ஏன்னா நான் என் கற்பனையில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதை விசுவாசிக்கிட்டே இருக்கிறேன். யோசேப்பு அதான் செய்கிறான். குழிக்குள்ளே இருக்கிறான், குழியிலிருந்து தைரியமாக கற்பனை செய்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கற்பனை செய்து கண்ணை திறந்து பார்த்தோம், எப்போ குழியை விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு போத்திபார் வீட்டுக்கு போயிடுறான். போத்திபார் வீட்டுக்கு போனால் அங்கே இன்னொரு பிரச்சனை ரெடியாக நிற்கிது. இப்போ தான் குழியை விட்டு வெளியே வந்தோமே,
அப்படின்னு யோசிப்பான். நான் சொல்கிறேன், கற்பனை நீங்கள் செய்யும் பொழுது அது அப்படியே ஓவர் நைட்டாக நிறைவேறிடும்னு கிடையாது. இது கற்பனையை தடுத்து நிற்பதற்கு நிறைய இந்த மாதிரி குழி வரும், நிறைய போத்திபாரோட மனைவி வரும், நிறைய சிறைச்சாலைகள் வரும். கற்பனை நின்றக்கூடாது. கற்பனை என்ன பண்ணிடக்கூடாது? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்கள், டோன்ட் ஸ்டாப் தி இமேஜினேஷன். யோசேப்புக்கு அப்படி தான் வந்துச்சு. குழி வந்துச்சு, குழியிலேருந்து வெளியே வரான், போத்திபார் வீட்டுக்கு போகிறான். அங்கே இன்னொரு ஸ்டம்பிளிங் பிளாக் அவனுக்கு. குழியே தேவையில்லை போல் இருக்கு அவனுக்கு இப்போ. ஆனால் அவன் அங்கேயும் என்ன பண்ணல, கற்பனையை நிறுத்தி வைக்கவே இல்லை. தொடர்ந்து அவனுக்குன்னு வச்சிருந்த அந்த லக்கு, அந்த டெஸ்டினி, அந்த அரண்மனையின் வாழ்க்கை. கர்த்தர் சொன்னார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் நீ அதிபதியாக மாறுவ. ஜெயிலுக்குள்ளேருந்து கற்பனை பண்ணுறான். இப்போது போத்திபார் மனைவி கிட்ட அவன் சிக்கிட்ட பிற்பாடு ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க. இவன் அந்த ஜெயிலுக்குள்ளேருந்து கற்பனை பண்ணுறான், இது எனக்கு நிரந்தரம் கிடையாது, இது என்ன அழிக்க முடியாது, என் கனவை இது அழிக்க முடியாது, கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சிறைச்சாலை அடக்க முடியாது, எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த உன்னதமான இடத்தை நோக்கி நான் போவேன் கண்டிப்பாக. ஜெயிலை விட்டு வெளியே வரான். பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் செய்த அந்த கற்பனை நிறைவேறுகிறது. இப்போ பார்வோன் சொல்கிறான், இவனை போல விவேகம் உள்ள, இவனை போல ஞானம் உள்ள ஒருவனும் இந்த தேசத்தில் நான் பார்க்கல. அவனுக்கு வந்து அந்த குழியாக இருக்கட்டும், அந்த சிறைச்சாலையாக இருக்கட்டும், அந்த புறக்கணிப்பாக இருக்கட்டும், அதை ஒரு நாளும் அவன் நர்ச்சர் பண்ணவே இல்லை, அதை பண்படுத்தலை. இதை எப்படியாவது சரி செஞ்சிருவோம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அவன் நினச்சிருந்தா போத்திபார் வீட்டிலே காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா வீடு முழுவதும் அவன்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்துச்சு. போத்திபார் வந்து சும்மா டம்மி பீஸாக தான் வீட்டில் இருந்தார். அவன் என்ன பண்ணியிருக்கலாம், அப்போவே ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கலாம். ஹீ வாஸ் ரெடி டு accept what was coming against him and he started to imagine what God has prepared for him. அவனுடைய வாழ்க்கையில் வந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுக்கு அவன் தயாராக இருந்தான், அதை சகித்து கொள்வதற்கு தயாராக இருந்தான். அதே நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த வாக்குத்தத்தமும், கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த கனவு விதையை நோக்கி அவன் பிரயாணப்பட்டுக்கிட்டே இருந்தான். You need to endure what comes into your life. வருவதை சகிக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் கற்பனை செய்ததும் நிப்பாட்டக்கூடாது. நீங்கள் கற்பனை செய்ய செய்ய நீங்கள் எதை சகித்து கொண்டிருக்கிறீங்களோ அது தானாக விலகி போயிடும். யோசிப்பா தான் செய்கிறான். பார்வோன் சொல்கிறாரு, இவனை போல விவேகம் உள்ள, இவனை போல ஞானம் உள்ள ஒருவனையும் நான் இந்த தேசத்தில் பார்க்கல. அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்கிறான், பேருக்கு மாத்திரம்தான் நான் ராஜாவாக இருப்பேன், மற்ற எல்லாமே இவன் தான். ராஜாவுக்கு அடுத்த ரதம் அவனோட தான். கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். இட் டுக் மெனி இயர்ஸ், நிறைய வருடங்கள் இது நிறைவேறதுக்கு ஆயிருக்கலாம். ஆனால் இத்தனை வருடங்களும் அவன் தன்னுடைய கற்பனையை ஒரு நாளும் துண்டிக்கவே இல்லை. குழியில் இருந்தாலும் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்தான், ஜெயிலில் இருந்தாலும் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்தான், சகோதரர்கள் புறக்கணிச்சாலும் கற்பனை செய்துக்கிட்டே இருந்தான், அப்பா அம்மா வெறுத்தாலும் கற்பனை செய்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுடைய இடம் அது இது கிடையாது. எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், சகிக்க ஆரம்பித்தான். He was ready to endure everything. எல்லாவற்றையும் சகித்து கொள்வதற்கு அவன் என்ன பண்ணிட்டான், தன்னையே ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தான். ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் நினச்சிருந்தாலும் எல்லாவற்றையும் ஃபூன் ஊதியிருந்தால் எல்லாம் போயிட்டு இருப்பானுங்க. He knew what he is going through. அவர் எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது, இது எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் பரலோகத்தின் நோக்கமாக என்னை குறித்து இருக்கிறது அப்படிங்கிறத அறிந்திருந்ததுனால தான் அந்த வலியை, அந்த வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது he endured the cross, சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகித்து கொண்டார். ஏன்னா he was thinking, he was imagining
what was going to happen after the cross. சிலுவைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? இயேசு வலியில தான் இருந்தார், வேதனையில தான் இருந்தார். அவருக்கு துக்கம் இருந்துச்சு, வேதனைகள் இருந்துச்சு, சரீரபூர்வமாக, மன ரீதியாக, எல்லா விதத்திலும் அவர் பாதிக்கப்பட்டார் தான். ஆனா he endured the cross, அதை சகித்து கொண்டார். because his mind was on the resurrection, not on the Calvary death. சிலுவையில் நடக்க போகிற அந்த மரணத்தை குறித்து அவர் ஒரு நாளும் யோசிக்கவே இல்லை. அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக என்ன நடக்க போகிறது, அதை தான் அவருடைய மனதில் வச்சிருந்தார். அவருடைய நோக்கம் அதுவாக தான் இருந்தது. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக என்ன காரியங்கள் நடக்க போகிறது, யாருக்கு ரட்சிப்பு ஏற்பட போகிறது, யார் எழுந்து போனதை பெற்றுக்கொள்ள போகிறார்கள், யார் ஆசீர்வாதமாக மாறப் போகிறார்கள், யார் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள், யார் அந்த வல்லமையை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறார்கள், யார் தேவனோடு திரும்ப சேர்க்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிற கற்பனை அவருக்குள்ள இருந்ததனால்தான் அவர் சிலுவையை சகித்து கொண்டார். He was looking something beyond the cross. சிலுவையை தாண்டி என்ன நடக்க போகுது அவருக்கு அப்படிங்கிறத அவர் கற்பனை செய்து பார்த்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கோம். அவர் சிலுவை மட்டும் பார்த்துருந்தாருன்னா, சிலுவை மரணத்தை மாத்திரம் குறித்து யோசிச்சிருந்தாருன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்க முடியாது. அவருக்கு தெரியும் சிலுவையில் அடையப்பட போகிறோம், மறிக்க போகிறோம். ஆனால் உயிர் தெழுதலை அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இருக்க போகிற அவர் பரலோகத்தில் போய் அவர் இருக்க போகிறத அவர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் வேதத்தில் நம்ம அநேகங்களை வாசிக்கிறோம். நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி, எப்போ சொல்கிறாரு? உயிரோடு இருக்கும்போது, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார். his imagination was beyond the cross. சிலுவையை தாண்டி, சிலுவை மரணத்தை தாண்டி என்ன ரெஸ்டோரேஷன் ஏற்பட போகிறது, என்ன ரட்சிப்பு உண்டாக போகிறது, யார் எழுந்து போனதை பெற்றுக்கொள்ள போகிறாங்க, யாருடைய பிள்ளையாக திரும்ப மாற போகிறாங்க அப்படிங்கிறத அவர் கற்பனையிலே வைத்திருந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து அவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் எனக்கும் அந்த கற்பனை செய்கிற ஆற்றலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். டோன்ட் லுக் அட் வாட் இஸ் கோயிங் ஆன் நவ். இப்போ நடந்துட்டுருக்கிற காரியங்கள், இப்போ நம்ம போயிட்டுருக்கிற அந்த காரியங்களை குறித்து நாம் எடை போடவே முடியாது. இருக்கிற இடத்துலேருந்து நமக்கு என்ன தேவையோ அதை கற்பனை செய்து பார்க்கலாம். அதை கற்பனை செய்து பார்க்கும்பொழுது நாம் கற்பனை செய்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த கரெக்டான நேரத்தில், சரியான நேரத்தில், அந்த டியூ சீசனில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கையை பார்த்து சொல்லி குளிக்க சொல்லுங்கள். ஸ்டார்ட் இமேஜினிங். கற்பனை செய்து பார்க்க ஆயத்தமாகுங்க. நம்ம சூழ்நிலையை பார்க்க தேவை கிடையாது, கஷ்டங்களை பார்க்க தேவை கிடையாது, போராட்டங்களை பார்க்க தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கற்பனை செய்து பாருங்கள். அல்லேலூயா. டேர் டு இமேஜின். தைரியமாக கற்பனை செய்து பார்க்கலாம். அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. பக்கத்து இருக்கவனுக்கு கூட தெரியாது நீங்கள் என்ன கற்பனை செய்து பார்க்குறீங்க அப்படின்னு. அதுதான் அந்த கற்பனையோட வல்லமை. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கூட நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன அடைய விரும்புகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்த முடியாது. இதை வச்சு பேசினா கூட தெரிஞ்சிடும். ஆனால் கற்பனை செய்து பார்த்தா தெரியவே தெரியாது. ஒரு நாள் பார்ப்பீங்க, நீங்கள் அதை அந்த லக்கை போய் அடைஞ்சிருப்பீங்க. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் சாட்சியாக சொல்வீங்க, கர்த்தருடைய வசனத்தை நான் மனதில் வைத்து அதை தியானித்து, இரவும் பகலும் அதை தியானித்து கற்பனை செய்து பார்த்து, கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியத்தை இப்போ கண்ணால் நான் பார்க்குறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை போல, யோசேப்பை போல, இயேசு கிறிஸ்துவை போல, let's imagine, let's dare to imagine. God will fulfill all of your imaginations. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தான் ஃபவுண்டேஷன்.
நம்ம பேசுகிற எல்லா சத்தியத்துடைய கோர் இதுதான். ஒரு சத்தியத்தை கேட்குறோம், ஒரு வசனத்தை கேட்குறோம், கேட்கறதுனால வெற்றி பெறுகிறது கிடையாது. கேட்குறதை திரும்பி சிந்திக்கிறவர் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள். ரோமர் 1:21 சொல்லுது, அவர் தேவனை அறிந்தும் தேவனை மைமைப்படுத்தாலும் சோத்தரியாமல் இருந்து சிந்தனையை வீணனார்கள். ஒரு வசனத்தை அறிகிறோம், அப்புறம் அந்த வசனத்தை சிந்திக்கிறோம் என்றால் சிந்தனை கனி கொடுக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கும். இருதயம் இருளான இருதயமாக இருக்காது, ஒளியுள்ள இருதயமாக இருக்கும். அது செழிப்பாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும். நம்ம கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதா? தெரியும். தெரிகிறதுனால ஜெயிக்கிறது கிடையாது, அது தொடர்ந்து சிந்திக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறோம். ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் வருகிறது, அது என்ன, அது மைக்காக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம், அது ஒரு நாளில் சிந்திக்கிறதுனால அந்த ப்ராடக்ட் வெளியே வராது. ஒரு நாள் பார்த்தான், அப்படி சிந்திச்சான், அப்புறம் உடனே ப்ராடக்ட் வெளியே வராது. அதை திரும்ப திரும்ப சிந்திப்பார்கள். திரும்ப சிந்தித்து அது பூரண செயல் வடிவுக்கு வருகிற வரை சிந்திக்கிறார்கள். அப்படி சிந்திக்கும் பொழுது தான் வாழ்க்கை மாறுது. கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தை அடிக்கடி சொன்னார், ட்ரீம் சீடுன்றார். ட்ரீம்ஸ்னால் கனவு விதைகளை கர்த்தர் விதைக்கிறார். கனவு விதைங்கிறது அவர் நமக்காக அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிற கனவு. அந்த கனவை நம்முடைய இருதயத்தில் விதையாக அனுப்புகிறார். அந்த விதையை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கலைன்னா அது அப்படி போயிடும். நீங்கள் மக்களுடைய பெரிய பிரச்சனை என்ன, நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஒரே போராட்டமாக இருக்குது. எனக்கு ஒரு பிரதர் கூட கேட்டார், ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது? நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஆகணும். பிரச்சனையே வராதுன்னு நினச்சிங்கன்னா, நான் பல முறை சொல்லியிருக்கேன், பிரச்சனையே வரக்கூடாதுன்னா இங்கே இருக்கக்கூடாது, அது வேறு இடம் இருக்குது. இங்கேன்னா ஃபேஸ் பண்ணி ஆகணும், அதை சந்திச்சு ஆகணும். சந்திக்கிறதை சிந்திக்காமல் சந்திக்க போகிறத சிந்திக்கணும். நான் எதை சந்திக்க போகிறேனோ, எதை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறனோ அதை சிந்திச்சேன்னா கர்த்தர் அதை மகிமைப்படுவார். அது செழிப்பாக இருக்கட்டும். அதை ஏன் செழிப்பை குறித்து ஒரு வாரம் போதிக்கிற கிடையாது, பல வாரம் போதிக்கிறோம்னா, அதனுடைய எண்ணத்தில் சிந்தையில் அது படமாக மாறணும். அது ஒரு பாவம் ஒரு நாளில் வராது, பாவம் கற்பனையில் வருது, பல நாள் சிந்திக்கிறான். அதே மாதிரி வெற்றியும் நிறைவும் பல நாள் அதையே சிந்திக்கணும். நேற்று சிந்தித்ததை ப்ரீவியூ கொண்டு வரணும். நாடகத்தில் இதுவரைங்கிற பார்த்தீங்களா, இதுவரை என்ன சிந்தித்தோமோ அதை அடுத்த இன்னும் சிந்திக்கணும். சிறப்பாக சிந்தித்து சிறப்பாக வருகிற வரை விடக்கூடாது இல்லையா? ஒரு என்ன காரியம் நாங்கள் அந்த பூர்ண நிலைவுக்கிட்டு வரணும். 30% வந்துருச்சு, விடக்கூடாது, அப்டேட் பண்ணணும். செல்ஃபோன் அப்டேட் பண்ணுறான், எல்லாமே அப்டேட் ஆகுது. நம்முடைய சிந்தைகளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். எதுவரை என்றால் அவர் நமக்காக வைத்திருக்க அந்த கிளியர் பிக்சர் வருகிற வரை சிந்திச்சுட்டே இருக்கணும், கற்பனை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் சத்தியமே. கிறிஸ்தவத்தில் கற்பனா சக்தியை விட்டுட்டாங்க, மைண்டுங்கிறது விட்டுட்டே விட்டாங்க. சத்தியத்தை ஆவிக்கு போதிக்கவே இல்லை. ஆவிக்கு எல்லாமே தெரியும், ஆவிக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. ஆவிக்கு அனைத்தும் தெரியும். நம்ம ஆவிக்கு வசனம் போதிக்கிறதே கிடையாது, மனதுக்கு போதிக்கிறோம். மனதில் அந்த சத்தியத்தை திரும்ப 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 சிந்திக்கணும். ஒரு காரியம் சொன்னார் இல்லையா, கடந்த காலத்தில் வருகிறது ஞாபகத்தில் இருக்குது, அது கடந்த காலத்தில் இருக்கிறது, அது நமக்கு நல்லா இருக்குது. கடந்த காலத்தில் இருக்குது, நல்லா தெரியுது. எதிர்காலத்தில் என்ன வரக்குன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. எதிர்காலத்தில் என்ன வருகிறங்கிறது நம்ம கையில் இருக்க புத்தகத்தில் இருக்குது. இதை சிந்திக்க சிந்திக்க எதிர்காலம் நிச்சயமாக நிறைவான எதிர்காலமாக இருக்கும். தேவன் எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அது நிச்சயமாக நிறைவேறும். இஸ்ரேல் மக்களை குறித்து பேசுகிறது, அவர் கர்த்தரை மட்டுப்படுத்தினார்கள் இருக்குது. மொத்தம் ஏன் மட்டுப்படுத்தினாங்கன்னா, சிந்தையில் பிரச்சனையை மட்டும் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, அதான் கொண்டு வந்தான். அந்த நலமான தேசத்தை, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, வெட்டாத கிணறு, நாட்டாத தோட்டம், கட்டாத வீடு, அதை சிந்திக்கலை. அது 2 பேர் சிந்திச்சிட்டே இருந்தான், அவன் போயிட்டான். கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் கிடையாது. கர்த்தர் எல்லாருக்கும் பொதுவானவர். கர்த்தருடைய சித்தம் பொதுவானது, கர்த்தருடைய வழிமுறைகளும் பொதுவானது. அதில் போனீங்கன்னா எல்லாரும் ஜெயிக்கலாம். கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. பிரச்சனை இங்கே வருதுன்னா இந்த கற்பனா சக்தியில் தான் இருக்கிறது. சிந்தையிலே வீணாடார்கள் இருக்குது. நம்ம சிந்தையில் வீணர்கள் கிடையாது, சிந்தையில் கனி கொடுக்குற மக்களாக மாறுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எமக்கு நன்றி. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. எங்களுக்காக ஒரு நலமான எதிர்காலத்தை கனவுலை வைத்து, மனதில் வைத்து, அவைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக, உம்மை போல சித்தம் கொள்வதற்காக, உம்மை போல் அதை காண்பதற்காக, கர்த்தாவே அதை பிரிவி பண்ணுவதற்காக, அதையே தொடர்ந்து சிந்திப்பதற்காக எங்களுக்கு அற்புதமான கற்பனை வளத்தை கொடுத்திருக்கிறீர். எமக்கு நன்றி.
உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த கற்பனை வளத்தை நாங்கள் பயன்படுத்த, அதில் நல்ல வசனங்களை, உம்முடைய எண்ணங்களை, சிந்தைகளை மனதில் வைத்து சிந்திக்கவும், உலகம் சொல்லுகிறதையும் நாங்கள் காண்கிறதையும், நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் சிந்திக்காமல் எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிற வாக்கு தத்தங்களை இரவும் பகலும் சிந்தித்து ஜெயமெடுக்க உதவி செய்யறக்கா நன்றி. அப்பொழுது உன் வழியை வாக்கிய பண்ணுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, வெற்றியுள்ள மக்களாக, ஜெயமுள்ள மக்களாக எங்களை மாற்றுறதுக்கா நன்றி. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கனி கொடுக்கக்கூடிய மக்களாய், ஜெயம் எடுக்கக்கூடிய மக்களாய் மாற்றி இருக்கிறீர். அதுக்காமக்கு நன்றி. உம்முடைய கனவு, எங்களை குறித்த உம்முடைய கனவு நனவாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவ நாமத்தில் உடைய அளவில்லாத ஆசீர்வாதம், நிறைவு எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், இதை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மையப்படுத்துவீராக, உடைய வல்லமை விளங்க செய்வீராக. கர்த்தாவே, விதைத்த ஒரு விதைகள் கூட வீணான விதைகளாக போகாமல் அது நூறத்தனையான பலனை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஈசாக்கை போல, தாவீதை போல கேட்ட வசனத்தை சிந்தித்து அதை தியானித்து இருதயமாக விதைத்தில் அதை விதைத்து பண்படுத்தி காக்க, நீரூற்ற, நாமத்தை மகிமைப்படுத்த, வர வர விருத்தி அடைய, நாளுக்கு நாள் விருத்தி அடைய உதவி செய்யறக்கா நன்றி. கனமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும், நாம் மகிமைப்படட்டும். இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உமை கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தருடைய ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு ஒரு குறைவில்லாமல், நோய் இல்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.